இதை விட முக்கியமான வேலை வேற என்ன? சரி பழனி, கொண்டா. நானே போய் கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு வரேன். சரிங்க. மாமா போன போறா போடு. ஜெயச்சந்திரா, கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போனோம். வண்டி எடு. சரிங்க மாமா. உள்ள வை. குறா மாமா, நான் கார்த்திகேயன் பேசுறேன். சொல்லு மாப்ள, பழனி மாணிக்க வந்துட்டானா? பொட்டிய கொடுத்துடுச்சாச்சா? அதை ஏன் மாமா கேக்குறீங்க? பழனி மாணிக்க வந்தா மாமா, சூட்கேஸையும் அவன் கையில கொடுத்தோம். ஆனா அதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு மாமா. என்ன சிக்கல் கார்த்தி? மாமா, கலெக்டர் நானே போய் பாக்குறேன்னு பழனி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து சூட்கேஸ் ஐயா வாங்கிட்டு போயிட்டாரு மாமா. ஆனா விஷயமா ஐயா இடையில வந்து மாட்டிட்டாரு மாமா. அவர் போன விஷயம் பெருசாயிடும் மாமா. மாப்ள, ஐயா போனது நமக்கு வெற்றி தானே? என்ன மாமா சொல்றீங்க? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தாதான் நமக்கு சாதகமா இருக்கும். கலெக்டர் ஆபீஸ்க்கு ஐயா போன உடனே விஜிலன்ஸ்க்கு போன போடுங்க. விஜிலன்ஸ் ரைடு பண்ணும்போது பிரீஃப் கேஸ்ல இருக்கிற பணத்தை வச்சு கலெக்டர் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. மாமா, இதுல நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே? நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஐயாவுக்கு கலெக்டருக்கு தான் பிரச்சனை வரும். கலெக்டர் உள்ள போவாரு, கங்கா கல்யாணம் நின்னுடும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாம் நமக்கு சாதகமாத்தான் முடியும். வச்சிரட்டுமா? சரி, வச்சிருங்க. அண்ணா, மாமா என்ன சொன்னாரு? எல்லாம் நமக்கு சாதகமா தான் சொல்றாரு. இருந்தாலும் உள்ள ஒரு பயம் இருக்குதுடா தம்பி. ஜெயச்சந்திரா, அந்த பெட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. சரிங்க மாமா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. கலெக்டர் சாரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் உட்காருங்க ஐயா, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஐயா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். உடனே உள்ள அனுப்புங்க. ஓகே சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னமா வெளியே உட்காந்துருக்கீங்க? உள்ள சொல்லி அனுப்பிச்சிருக்கப்பா. ஐயா கலெக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. நீங்க இருப்பா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க உட்காருங்க. ஐயா, ஒரு போன் பண்ணிருக்கலாமே, நானே நேர்ல வந்திருப்பேனே. தம்பி, சொந்த விஷயமா இருந்தா போன்ல பேசியிருப்பேன். இது அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுமதி வாங்குற விஷயம். அதனாலதான் நானே நேர்ல வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, கும்பகோணம் மெயின் ரோட்ல காலேஜ் கட்டுறதுக்காக பசங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சரி. முறையா அனுமதி வாங்குறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். உடனே போடணும்னு அவசியம் இல்லை. அண்ணா, ஐயாக்கு அந்த பிரச்சனை வந்துடாத.
ஐயாக்கு இதுல எதுக்குடா பிரச்சனை வருது? கம்மன் இருடா. ஹலோ சார், இந்த காலேஜ் கட்டுற விஷயமா தஞ்சாவூர் கலெக்டர் செல்வக்கண்ணே அவரோட ஆபீஸ்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்க போறாரு சார். நீங்க நேரடியா வந்தா அவரை கையும் களவுமா பிடிக்கலாம் சார். சார் நீங்க யார் சார்? கட் பண்ணிட்டேன்டா. அனுமதி கொடுக்குற விஷயத்துல எல்லாம் சட்டப்படி பண்ணுங்க. எனக்காக எந்த சலுகையும் பண்ண வேணாம். நான் பாத்துக்கிறேன். தம்பி, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? சரிங்கய்யா. சார், நாங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். 10 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு ஃபோன் வந்தது. காலேஜ் கட்ட அனுமதி கொடுக்க நீங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. உங்க ரூமை நாங்க செக் பண்ணணும். ஓகே, தாராளமா செக் பண்ணுங்க. கேரி சர்ச் பண்ணுங்க. நீங்க உட்காருங்க. உட்காரு. அண்ணே, என்ன ஐயா இதுல மாட்டிக்கிட்டா சங்கடம் ஆயிடானே. ஏன்டா சும்மா ஐயா ஐயான்னு? அவர் இதுல மாட்டிக்க மாட்டார். கொஞ்சம் சும்மா இருடா. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். கேஷ் எதுவும் இல்லை சார். ஓகே சார், பணம் எதுவும் இல்லை சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த பிரீஃப் கேஸை செக் பண்ணலாமா? ஆ சாரி சார், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி தான் நாங்கள் சர்ச் பண்ண வந்தோம். அது ராங் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். உங்க டியூட்டி தானே நீங்க பாத்தீங்க. நோ ப்ராப்ளம். வரங்க வரங்க வாங்க. வரங்கய்யா. என்ன தம்பி இது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
நீங்க லஞ்சம் வாங்கினதா தகவல் போயிருக்கு. யாரோ திட்டம் போட்டு தான் சதி பண்ணியிருக்காங்க. அதுவும் என் மூலமா உங்களை மாட்டி விடுறதுக்கு. ஐயா, யாரோ ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தம்பி, யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லைங்க ஐயா, என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு நாள் இல்லாம, அதுவும் நீங்க என்ன சந்திக்க வந்திருக்கும் போதுதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நம்ம 2 பேருக்கும் மத்தியில பொது எதிரி யாரோ இருக்காங்கன்னு தோணுது. பர்டிகுலரா காலேஜ் பர்மிஷனுக்காக நான் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதா போன் வந்திருக்கு. அதான் தம்பி எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை இந்த பெட்டியில பணம் இருந்தா என்ன ஆயிருக்கும்? கலெக்டர் செல்வக்கண்ண 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமா பிடிபட்டாருன்னு பேப்பர்ல எல்லாம் போட்டிருப்பானே. இந்த லஞ்சத்தை கொடுத்தது இந்த ஜில்லாவே மரியாதை வச்சிருக்கோம். ராஜா ராமச்சந்திர ரகுநாத்னு தொலைக்காட்சியிலையும் செய்தி சொல்லியிருப்பானே. உங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துருக்கும். எனக்கு என்னமோ இது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியல தம்பி. ஐயா, இது விஷயமா நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். எப்படியாவது இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. தம்பி, நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இத முளையிலே கிள்ளி எறியணும் தம்பி. இதுக்கு பின்னணி யாருன்னு தெரிஞ்சா அவங்க நோக்கமும் தெரியும். உங்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. நானும் என்னாலான முயற்சி செய்யறேன். சரிங்க ஐயா, நீங்க புறப்படுங்க. காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் பரிசீலனை பண்ணி நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அரசாங்க விதிக்கு உட்பட்டு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. நானும் வரையா. அது என்கிட்ட இருக்கட்டும். தாங்க. எதுக்கு தம்பி நீங்க எடுத்துட்டு வர்றீங்க? நான் எடுத்துட்டு வரேன். வணக்கம் வணக்கம். ஜெயச்சந்திரா, இந்த பெட்டி உள்ள வை. சரிங்க மாமா. தம்பி, ஐயா, நான் புறப்படுறேன். சரிங்க. வரேன். வாங்க. வண்டி எடுப்பா. வரேன் தம்பி, போப்பா. என்னடா சொல்றா? அண்ணே, கலெக்டர் மாட்டிருப்பானா? எதுக்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் போட்டு பாருண்ணே. என்னடா தம்பி, நாம வெச்ச குறி தப்புமாடா? கண்டிப்பா மாட்டிக்குவான். சரி, எதுக்கு போனை பண்ணி பாக்குறேன். வணக்கம், கலெக்டரோட பிஏ பேசுறேன். சார் வணக்கம் சார். நான் கும்பகோணத்துல இருந்து குமரி வந்து பேசுறேன். கலெக்டர் பார்க்க முடியுமா சார்? எப்ப பார்க்கணும்? நீங்க யார் சார்? சார், நான் ஒரு நெசவாளி. கலெக்டர் நேர்ல பார்த்து ஒரு மனு கொடுக்கணும் சார். பொதுமக்கள் பிரச்சனையா இருந்தா வாரம் வாரம் புதன் வெள்ளிக்கிழமைகள்ல மீட் பண்ணுவாரு. நீங்க அப்ப வந்து உங்க பிரச்சனையை சொல்லலாம். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். கலெக்டர் பார்க்கறதுக்கு ஐயா கிட்ட இருந்து ஒரு சிபாரிசு லெட்டர் வச்சிருக்கேன் சார். இத பாருங்க சார், சிபாரிசு எல்லாம் எதுவும் தேவையில்லை. அவர் ரொம்ப சிம்பிளானவர். இவ்வளவு நேரம் கலெக்டரும் ஐயாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஐயாவை வழி அனுப்பிச்சிட்டு இப்பதான் கலெக்டர் வெளியில போனாரு. அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். வச்சுட்டுங்களா சார்? சார், சரிங்க சார். அண்ணா, என்ன சொன்னாங்க? என்ன தம்பி, நம்ம முயற்சி தோத்து போயிருச்சோ? என்னன்னு சொல்றீங்க? ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியுது. விஜிலன்ஸ் போலியா? ஒருவேளை ஐயா பேஸ்ட் போயிட்டு இருப்பாரோ? அண்ணா, எதுக்கு மாமாக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுனேன். ஐயா ஒரு காசு கேக்குது, வா வாண்ணே. ஐயா வந்துட்டீங்களா? ஐயா இல்ல, கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயா, போன காரியம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாச்சியா, என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை நான் நேர்ல பார்த்ததில்லை. அந்த அதிர்ச்சியிலேருந்து என்னால மீளவே முடியல. ஐயா மனசு இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னா நிச்சயமா
அது மோசமான சம்பவமா தான் இருக்கணும். ஆமா நாச்சியா, காலேஜ் கட்டுற விஷயமா நான் கலெக்டரை பார்க்க போயிருந்தேன். நான் போன நேரம் பார்த்து கலெக்டருக்கு நான் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க பார்க்கறதா எவனோ லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் கொடுத்துருக்கான். ஐயா, என்னையா இப்படி சொல்றீங்க? நீங்க லஞ்சம் கொடுக்கறதா போன் வந்துச்சா? நாச்சியா, கலெக்டரை குறி வச்சுதான் யாரோ திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு கருவியா பயன்படுத்த பார்த்திருக்கானுங்க. ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்ன, கலெக்டர் ரூமை ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு சோதனை பண்ணாங்க. கடைசியா ஏன் போட்டியும் சோதனை பண்ணாங்க. நல்ல வேளை ஒண்ணும் இல்லை. அப்புறமா தவறான தகவல், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. அட கடவுளே, கேட்டையாடா தம்பி, ஐயா எடுத்துட்டு போன பொட்டிய அதிகாரிக சோதனை பண்ணிருக்காங்களாமா? ஐயா, எங்களுக்கு ஒரு போனை பண்ணி சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த அதிகாரிகள் உண்டுலன்னு பண்ணிருப்போம் இல்லையா? அவங்க அரசாங்க அதிகாரிங்கப்பா, அவங்க செய்யற கடமையை நாம எப்படி தடுக்க முடியும்? இல்லைங்க ஐயா, உங்க பெட்டியை சோதனை போட்டவங்கள சும்மா விடலாமா ஐயா? நானும் சும்மா விட போறதில்ல. என் மூலமா கலெக்டரை மாட்டி விட யாரோ பைய திட்டம் போட்டிருக்கான். அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயா, கலெக்டரை பாக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு அவங்களே போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. கரெக்ட் இளவஞ்சி. ஐயா, இளவஞ்சி சொல்றத 100க்கு 100 கரெக்ட் ஐயா. ஆமா. இல்லப்பா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. கலெக்டர் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரப்போறவரு. அவருக்கு ஒரு அவமானம்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே. ஐயா சொல்றதா சரி. இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். கார்த்தி, ஐயா, டேய், நான் கேட்கிற கேள்விக்கு ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை சொல்லணும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்க போன் பண்ணீங்களா? ஐயா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போன் பண்ணீங்களான்னு கேக்குறேன். நாங்க எதுக்கு ஏன் லஞ்ச ஒழிப்புக்கு போன் பண்ணணும்? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்டா சம்பந்தம்? நம்மளுக்கு ஒண்ணு இல்லையா? டேய், ஒண்ணு நீங்க பண்ணிருக்கணும், இல்ல அந்த பழனிமாணிக்கு பண்ணிருக்கணும். கரெக்டியா, நீங்க சொல்றதாயா கரெக்ட். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வருதுயா. இந்த வேலையெல்லாம் அந்த பழனிமாணிக்கு தான் பண்ணிருப்பான். ஆமாயா, ஆமா. அப்ப நீங்க பண்ணல? சத்தியமா நாங்க பண்ணலையா. நாச்சியா, ஐயா, போமா. ஐயா, எங்க வாங்கடா. வாயேண்டா. நாச்சியா, அந்த சூடத்தை ஏத்துமா. ஏய், வாங்கடா அப்படி. கார்த்திக், சரவணா, நீங்க 2 பேரும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நாங்க போன் பண்ணல அப்படின்னு கடவுள் மேல சத்தியம் பண்ணி இந்த கற்பூரத்தை அணைங்க.